இயேசுவில் பிரியமான அருமை சகோதரர்களே சகோதரிகளை, இந்த நவநாளில் இரண்டாவது நாளிலே ஒன்றாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க போகின்ற தலைப்பு நற்கருணை நாதரும் நமது வாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை சிந்திக்க இருக்கின்றோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன சாமியாராக இருக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பங்கு ஃபாதரோடு சேர்ந்து நாங்கள் கிளை கிராமங்களுக்கெல்லாம் பூசைக்கு போகிறது உண்டு. அப்படி போகும் பொழுது அந்த பங்கு ஃபாதர் சினிமா பாடல்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது. அதாவது புது பாட்டாக இருக்கட்டும், பழைய பாட்டாக இருக்கட்டும், எந்த சினிமா பாட்டுமே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபாதர். அவரோடு சேர்ந்து கிளை கிராமத்துக்கு பூசைக்கு போகிறோம். அந்த கிளை கிராமத்தில் வழக்கமாக மக்கள் எல்லாம் கூடி வர்றதுக்காக மேலே ஆரனில் பாட்டு போடும் பொழுது ஒரு பாட்டு போட்டிருக்கிறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, அடி நடி சின்ன புள்ள அவை துடிக்குது நெஞ்சுக்குள்ள. எங்க கிளை கிராமத்தில் ஒரு பூசைக்கு முன்னாடி ஒரு கோவிலில் மேலே அந்த பாட்டு ஓடுது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பங்கு சாமியார் சொன்னார், குழந்தைஸ் பாட்டு சூப்பராக இருக்குது ஃபாதர். ஏன்னா அவர் நினச்சிக்கிட்டு அடி சின்ன பிள்ளை அப்படின்னோன்னா குழந்தை ஸ்பாட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொன்னார், ஃபாதர் அது குழந்தை ஸ்பாட்டு இல்லை ஃபாதர், இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து சினிமா பாட்டை போட்டிருக்கிறாங்கன்னா அவர் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இன்று ஆலயத்திற்கு நம்ம வர வேண்டும். ஏன்னா நமக்கு உரித்தான ஒரு சொத்து அப்படின்னா எது அப்படின்னா கோவில் தான். சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் ஆகி நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உரிமையாக வந்து போகிற இடம் எது அப்படின்னா கோவில் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம், உரிமையா அந்த ஸ்கூலுக்கு எப்போ போயிட்டு வர முடியும் அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தான் அந்த ஸ்கூலுக்கு போக முடியும், வர முடியும். ஆனா அந்த கோவில்ல மணிக்கணக்கா நீங்க உட்கார்ந்துருந்தா கூட எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா ரோட்ல எங்கேயும் இங்கேயும் குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா கேட்பாங்க, வேற எங்க நின்று இருந்தாலும் கேட்பாங்க. ஆனா உரிமையாக நம்ம வந்து போகக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னாக்கா ஆலயம் மட்டும்தான். இந்த உரிமை வேற எங்கேயுமே ஒரு மனுஷனுக்கு கிடையாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த நிலையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இறை செய்தியை வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். 1 சாமுவேல் இயல் 1 வசனம் 1 முதல் 2 வாசிங்க. 1 சாமுவேல் இயல் 1 வசனம் 1 முதல் 2. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமத்தாயின் சோப்மீல் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூப்பின் புதல்வனான எரோகாமின் மகன். அவருக்கு அன்னா பெனினா என்ற இரு மனைவியர் இருந்தனர். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இதுல உள்ள எல்லா பேரும் நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு பேர் என்ன அப்படின்னா எல்கானா. எல்லாரும் சொல்லுங்க, எல்கானா. அவருக்கு 2 மனைவி. இதுனா ஈஸியா நமக்கு காதுல விழுவும், ஈஸியா நமக்கு புரியும். 2 மனைவியா? ஓகே. ஒரு ஆளுக்கு 2 மனைவி. பக்கத்துல உள்ள ஆளு சொல்லியிருக்கிறார், ஏன்யா ஒன்றை வச்ச சமாளிக்கல முடியல, நீ எப்படி 2 வச்சு சமாளிக்கிற அப்படின்னு. மாப்பிள்ள, 1 இருந்தாலும் அடிக்கடி நம்மகிட்ட அது ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 இருந்தா அதுங்களுக்குள்ள அடிச்சுக்கும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு இருக்கான். பிரியமானவர்களே, இப்ப எல்கானாவுக்கு எத்தனை மனைவி? 2. அன்னா பெனினா அப்படின்னு 2 மனைவியர். பிரியமானவர்களே, இப்ப எல்கானாவுடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்கானா யாரு அப்படின்னா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். எல்கானா அப்படிங்கிறவர் ஒரு லேவி கோத்திரம், அதாவது குரு கோத்திரம். இப்ப லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களாம் எங்க பணி செய்வாங்க அப்படின்னா கோவில்ல பணி செய்வாங்க. ஆனா எல்கானாவுக்கு அந்த பணி கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை? பிரியமானவர்களே, இந்த எல்கானா குடும்பம் ஊரை விட்டு எத்தனை வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 16 தலைமுறை ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பம். யாருடைய குடும்பம்? எல்கானாவுடைய குடும்பம். அதாவது 600 வருஷத்துக்கு மேல ஒரு குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது யாருடைய குடும்பம்? எல்கானாவுடைய குடும்பம். சரி, ஏன் இந்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க? கோவில் பணி செய்ய வேண்டிய அந்த எல்கானா கோவில் பணியே 600 வருஷமா அவங்க தலைமுறை செய்யாம நீ கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஊரு கட்டுப்பாடு,
ஆக எல்கானாவுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவியர். இப்ப அவங்களும் கோவிலுக்குள்ள வர முடியாது. இப்ப கோவிலுடைய அமைப்பு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படி என்பது முதலிலே நமக்கு தெரிய வேண்டும். இப்ப இந்த கோவில் இருக்கின்றது என்றால் இந்த பலிபீடம் இருக்கின்ற இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா திருத்தூயகம். இந்த இடத்துக்கு பேர் என்னது? திருத்தூயகம். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டுருவாங்க. நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்கு பேரு தூயகம். இந்த பீடம் இருக்கின்ற இடத்துக்கு திருத்தூயகம், நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு பேரு தூயகம். வளாகம், தூயகத்தின் வளாகம், வெளி தூயகம் என்று சொல்வார்கள். அப்ப கோவில் 3 அமைப்பாக இருந்தது. இப்ப இந்த திருத்தூயகம் முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. குரு உள்ள நினைச்ச நேரத்துல எல்லாம் போக முடியாது. ஏன்னா உள்ள என்ன இருந்தது? உடன்படிக்கை பேழை இருந்தது. அப்ப உள்ள தூபம் காட்ட போகணும்னா சீட்டு குலுக்கி போடுவார்கள். யாருடைய பெயர் வருகின்றதோ அந்த குரு தான் அந்த ஸ்கிரீனை விலக்கி கொண்டு உள்ளே போய் தூபம் காட்ட முடியும். ஆனா நினைச்ச அந்த குரு போகணும்னாக்கா 4 பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். அந்த குரு எத்தனை பொருள் எடுத்துட்டு போகணும்? தூபம் காட்டுறதுக்கு 4 பொருள். என்னென்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த தூயகத்துல யாரு உட்காருவா? திருத்தூயகம் இது. தூயகத்துல யாரு உட்காருவா அப்படின்னாக்கா அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த எல்லாரும், அவங்க குடும்பம்லாம் எங்க உட்காருவாங்க அப்படின்னா, நீங்க உட்கார்ந்துருக்கிற இந்த இடம் ஃபுல்லா யார் உரியது என்றால் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உரியது. அடுத்து பெஞ்சமின் கோத்திரம், பென்யமின் கோத்திரம், மற்ற கோத்திரங்களை சேர்ந்த எல்லாருமே வெளி தூயகத்தில் தான் இருக்க வேண்டும். யாருமே உள்ள என்ட்ராக முடியாது. இதுதான் அந்த காலத்தில் இருந்த சட்டத்திட்டம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்ப திருத்தூயகம், தூயகம், வெளி தூயகம். இப்ப லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த தூயகத்துக்குள்ளே உட்காருவார்கள். இப்ப குரு உள்ள போகணும் அப்படின்னாக்கா 4 பொருளை எடுத்துக்கிட்டு போக வேண்டும். என்னென்ன அப்படின்னாக்கா, ஒரு கையில தூபம், இன்னொரு கையில பலி கொடுத்த ரத்தம், அதை எடுத்துட்டு போவார். இன்னொன்னு இடுப்புல அந்த குருவுக்கு பெல்லா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. மணி, இந்த வடிவேல் ஒரு படத்துல இடுப்புல கட்டி பல்லு தொங்க விட்டுருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு சாமியாருக்கு இடுப்பை சுத்தி பெல்லா தொங்கும். அவர் காலில் பார்த்தா ஒரு பெரிய செயின் கட்டி, அந்த செயினோட எஜ்ஜி அப்படியே வெளியில கிடக்கும். இந்த 4 பொருள் இல்லாம சாமியார் உள்ள போய் தூபம் காட்ட முடியாது. இப்ப உள்ள போன குரு தகுதி இல்லாமல் போயிட்டார்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அதே இடத்துல அடிச்சிருவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தகுதி இல்லாத குரு உள்ளே சென்று தூபம் காட்ட போனால், இப்ப ஜனங்கள்லாம் வெளியில நின்றுகிட்டு இருப்பாங்க. அதாவது லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உங்க இடத்துல நின்றுகிட்டு இருப்பாங்க. இப்ப உள்ள தூபம் காட்ட போனவருக்கு அந்த மணி சல் சல் சல்னு சவுண்டு கேட்டுச்சுனாக்கா சாமியார் உசுரோட இருக்கிறாரு. எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா இவங்க யாருமே உள்ள நுழைய முடியாதுல்ல. இப்ப உள்ள போன சாமியார் அந்த பெல்லு சத்தம் கேட்டுச்சுன்னா சாமியார் உசுரோட இருக்க. பெல்லு சத்தம் கேட்கல அப்படின்னா ஆளு போயிட்டாருன்னு சொல்லி அந்த வெளியில செயின் கிடக்கு பாருங்க, இந்த செயினை பிடிச்சி தரன்னு இழுத்தா செத்து போன குருவானவர் வெளியே வருவார். அவரை கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நிறைய சம்பவத்தை சந்தித்த மக்கள் யார் அப்படின்னா அந்த ஜனங்க. அதனால எல்லா மக்களுக்கும் தெளிவா தெரியும், தகுதி இல்லாத ஒரு குரு உள்ள போனா அவர் செத்து போய்விடுவார் என்பது எல்லா மக்களுக்கும் அப்பட்டமாக தெரிந்த ஒரு காரியம். இப்ப நம்ம இது வரலாற்று வருவோம். இந்த குடும்பத்தை ஏன் ஒதுக்கி வச்சாங்க? 600 வருஷமா 16 தலைமுறையாக ஒரு குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. யாருடைய குடும்பம்? எல்கானாவுடைய குடும்பம். ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா, எண்ணிக்கையாகமம் 16வது அதிகாரம் வசனம் 1. எண்ணிக்கையாகமம் 16வது அதிகாரம் வசனம் 1. லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இரட்சகரின் புதல்வன் இச்காரின் புதல்வன் கோராகும் ரூபன் வழிவந்த எலியாப்பு புதல்வர்கள் தாத்தான் அபிராமும் பெலேத்தின் மகன் ஓனும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர். இப்ப இந்த நாளை கவனிச்சு பாருங்க. இப்ப அப்படியே அட்டவணையில போய் பார்த்தோம்னா எல்கானா இவருடைய அப்படியே தாத்தாவுடைய தாத்தான்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அங்க யார் நிக்கிறா அப்படின்னா கோராகு. அவர் பேர் என்ன? கொள்ளு தாத்தா. இந்த எல்கானாவுடைய கொள்ளு தாத்தா யாரு? கோராகு. இந்த கோராகு யார் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா மோசே காலத்தில் வாழ்ந்தவர். இவர் என்ன பண்றாரு? அபிஷேகம் செய்யப்பட்டவர் மோசே. அங்க 250 மூப்பர்களை ஒன்றாக திரட்டி கொண்டு மோசேவுக்கு எதிராக கலகம் விளைவிக்கின்ற ஒரு காரியத்திற்கு யாரு முதல் காரணியா இருக்கிறா அப்படின்னா இவங்க தாத்தா.
அப்ப 250 மூப்பர்களை தூண்டிவிட்டு எல்லாரும் அவருக்கு பேக்ரவுண்டா நிக்கிறது யார் அப்படின்னா இவங்க தாத்தா கோகாத்து எல்லாம் நின்றுட்டு சொல்றாங்க, இந்த மோசேவுக்கு எதிராக கலகத்தை தூண்டி விடுகின்றார்கள். அப்ப மோசே அப்படியே தலை குனிந்து ஜெபிக்கின்றார். 251 பேர், இந்த கோகாத்தை சேர்த்து 250 பேர் அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தரையை இரண்டாக பிளந்து 251 பேரையும் அப்படியே உள்ள கொண்டுட்டு போனவுடன் அப்படியே அந்த தரை அப்படியே மூடிடுது. இதை ஊருக்காரங்க எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அட பாவிகளா, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்களெல்லாம் சேர்த்துல இவன் கொண்டுட்டு போயிட்டான். யாரு? கோகாத்து. அவன் மட்டும் எதிர்த்து நின்று போராடி இருக்க வேண்டியதான். அவன் மட்டும் மண்ணுக்குள்ள போகிறது பதிலா என் குடும்பத்தில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் தூண்டி விட்டு ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க எல்லாருமே அந்த குடும்பத்தை பணி செய்வதற்கு ஏற்ற குடும்பம் இல்லை, கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்ட குடும்பம் என்று அன்னைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம் தான் யாருடைய குடும்பம்? எல்கானாவுடைய குடும்பம். எத்தனை வருஷமா? 16 தலைமுறையாக ஒரு குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. 600 வருஷம். இப்ப 600 வருஷம் கழிச்சு வந்த இந்த எல்கானா அவருக்கு 2 மனைவியர். இப்ப பாருங்க, அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருத்தவங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவங்க, அதோட ஆண்டவர் அந்த சாப்டர் க்ளோஸ் பண்றது கிடையாது. வர சந்ததிகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வருகின்றது என்று பாருங்க. எல்கானா கல்யாணம் பண்ணார். அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷமா? கனானியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. குழந்தை இல்லைனாக்கா அந்த பெண் இன்னொரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும். அது யாருடைய கடமை அப்படின்னா அந்த மனைவியோடைய தலையாய கடமை. எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா அவளே தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது ஒரு மனைவியோட கடமை, கனானியர்களுடைய பழக்கம். அதனால தான் அபிரகாம் சாராள் அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லை. உடனே சாராள் ஆகார் என்ற வேலைக்கார பெண்ணை அபிரகாமுக்கு மனம் முடித்து வைப்பதற்கு முன் வந்தாள். அப்ப இதே போலதான் அண்ணாவுக்கும் எல்கானாவுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை. இப்ப அண்ணாவுக்கு என்ன கசப்பு அப்படின்னா, தன்னுடைய சகோதரியை பெனினாவை எல்கானாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஆனா ரெண்டாவதா வந்த அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா 12 பிள்ளைங்க. எப்படி இருக்கும்? இங்க ஒண்ணு கூட இல்ல, அங்க எத்தனை? 12. ரெண்டும் ஒரே வீட்டில் இருக்குது. எப்படி இருக்கும்? பார்த்து பார்த்து ஏங்க அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்க. அங்க எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி கச்ச 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 கச்சன்னு எல்லாம் பேசிக்கிட்டு குறுக்கு நெடுக்குமா ஓடிட்டு இருக்கிற அந்த பிள்ளைங்க, எப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. ஆனா இங்க ஒண்ணு கூட இல்ல, என் அம்மானு கூப்பிட யாருமே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மனம் நொந்து இருப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பெண் எங்க வரா? மனசுல இருக்கிறத கொட்டி தீக்கிறதுக்கு. பிரியமானவர்களே, பக்கத்து வீட்டில் போய் அவ சொல்லல, தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஓடி போய் சொல்லல. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாக்கா உடனே நம்ம அவங்கள்ட்ட சொல்லாமா இவங்கள்ட்ட சொல்லாமா. ஆனால் அவள் தேர்ந்தெடுத்தது எது அப்படின்னா, ஆலயத்திற்கு நான் போவேன். மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற இடம் எது? ஆலயம். மதுரையில் ஒரு பிரேயர் நடத்த பயந்தேன். அங்க 9 மணிக்கு ஒரு கல்யாணம், 10 மணிக்கு ஒரு கல்யாணம். சாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இந்த பாருங்க, ஒரு கல்யாணத்தில் லேட் பண்ணீங்கன்னா அடுத்த கல்யாணம் பாதிக்கப்படும், அதனால கரெக்டா பஞ்சுவலா வந்துருங்க அப்படின்னு. இப்போ 9 மணி கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்றப்ப பார்த்தா மாப்பிள்ளை மட்டும் தான் வந்திருக்காரு, பொண்ணு அழகானா. இவர் கொஞ்சம் லேட் பண்ணாலும் அடுத்த கல்யாணம் பாதிக்கப்படும். சரி பூசையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பூசையை ஆரம்பிச்சிட்டாரு. பூசையை ஆரம்பிச்சு நற்செய்தி வாசிச்சாச்சு, பிரசங்கம் வச்சு முடிச்சாச்சு. பொண்ணு உட்கார்ற சேர் எம்டியா இருக்குது, மாப்பிள்ளை மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு, பொண்ணை காணா. இவருக்கு பதஷ்டம் ஆயிடுச்சு. பூசை நன்மை கொடுத்து முடிக்கிறப்ப தான் பொண்ணு அங்கேருந்து வருது. ஏமா லேட்டு அப்படின்னதுக்கு, இல்லை சாமி வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட். சரி அந்த பொண்ணை திட்டவா முடியும், சரி வாமான்னு சொல்லி கல்யாணத்தை மந்திரிச்சிட்டார். கூட வந்த தோழி சொல்லியிருக்கிறா, வர வழியில் ஆக்சிடென்ட்லாம் நடக்கல ஃபாதர், வந்ததே வேற நடந்ததே வேற. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக அந்த அம்மா பியூட்டி பார்லர் போயிட்டு ஆட்டோவில் வந்து இறங்கிருக்குது பூசைக்கு. 9 மணி பூசை அப்படின்னு அந்த பூசைக்கு ஸ்டெப்பு ஏறுறப்ப கொண்டை உருண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அதே கொண்டை எடுத்துக்கிட்டு அதே ஆட்டோவில் ஏறி போயிடுச்சு. 3/4 மணி நேரம் டெக்கரேஷன் முடிஞ்சு மறுபடியும் கோவிலுக்கு வர்றதுக்குள்ள இங்கே பூசையை முடியக்கூடிய ஸ்டேஜ்.
இதுதான் ஆக்சிடென்ட் அந்த அம்மாவுக்கு. கடைசியில் அவர் சொன்னார், ஃபாதரு, அந்த கல்யாணம் 2 மாசத்துல பிரிந்து போய்விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டார். பிரியமானவர்களே, முதல்ல நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடு. ஒரு வாரம் இருக்குது, அந்த வாரத்துல முதல் நாள் எதுங்க? ஞாயிற்றுக்கிழமை. முதலில் அந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. அப்ப முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடு, மற்ற எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை முதல்ல ஆண்டவரை தேடு. அடுத்த நாள் சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சேர்த்து வச்சிருக்கிறேங்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆனா அந்த காலத்துலலாம் செஞ்சாங்க மக்கள். ஆனா இன்னைக்கு செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. பூசம் முடிஞ்ச உடனே எல்லாருமே எங்க போவாங்கன்னா வீட்டுக்கு தான் போவாங்க. இன்னைக்கு நடக்குதா அது உங்க வீடுகளில்? நான் சொல்றது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், எல்லாருமே பூசம் முடிஞ்சோன்னா நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலுவை போடுவாங்க. சிலுவை போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் மற்ற வேலைகளுக்கு வெளியே போவாங்க. இது ஏதாவது உங்க வீட்டில் உங்க ஊர்ல நடக்குதா? சப்போஸ் பூசை முடிஞ்சு நீங்க போகும்பொழுதே அந்த காலத்துலலாம் ஒரு அம்மா கூப்பிட்டா கூட இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் வந்து என்னன்னு கேட்பாங்க. ஏன்? சாமியார் இங்கிருந்து கொடுப்பார் ஒரு ஆசீர்வாதம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே வாங்கிக்கிட்டு 4 பேர் உங்க குடும்பத்திலிருந்து வரீங்கன்னா அப்படியே நடந்து உங்க வீட்டுக்கு போய் அந்த ஆசீர்வாதத்தை சேர்க்க வேண்டும். இப்ப வழியில எங்காவது போனீங்கன்னாக்கா நீங்க வாங்கின ஆசீர்வாதம் அங்கே போய்விடும் என்று மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால எல்லா மக்களும் எங்க போவாங்கன்னா நேரா வீட்டுக்கு போய் தான் அடுத்த வேலை. ஆனா நம்ம ஆட்கள் இன்னைக்கு வரும் பொழுதே பையோட வர்றது, வந்து உட்காந்துட்டு கறிக்கடைக்கு போறதுக்கு பிளான். சாமியார் பூசை வச்சு பிரசங்கத்தை கொஞ்சம் லென்த் ஆகிட்டாருன்னா, அன்பின் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அவர் வாயை கட்டுமையா, ஏன்னா இவருக்கு அங்க கறி தீந்து போயிருமா. வரும் பொழுதே பையோட வர்றது, நேரா பைய எடுத்துட்டு கறிக்கடைக்கு போறது. பூசை முடியறதுக்குள்ளேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறிக்கடைக்கு போனா யாருக்கு ஆசீர்வாதம்? கறிக்கடைக்காரருக்கு நல்லா வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும், உங்க வாழ்க்கை பிச்சுக்கிட்டு போயிடும். பிரியமானவர்களே, ஆக நம்ம கோவிலுக்கு வருகின்றோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிற ஒரு இடம் எது? ஆலயமாக இருக்கின்றது. இப்ப அண்ணாளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளாரே பார்த்து பார்த்து அங்க 12 பிள்ளைங்க, இங்க ஒண்ணு கூட இல்லையே, என் கர்ப்பப்பையை ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்கிறாரே, நான் கோவிலுக்கு போக போகின்றேன். பிரியமானவர்களே, இப்ப கோவிலுக்கு வருகின்றாள். இப்ப கோவிலுக்கு வருகின்ற அண்ணாள் உங்களை மாதிரி உள்ள வந்து முடியுமா? ஏன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம். லேவி கோத்திரமா இருந்தா கூட மற்றவங்களாம் உள்ள வரத்துக்கு அலோடு, ஆனா இந்த குடும்பம் உள்ள வரத்துக்கு அலோடு கிடையாது. அப்ப இந்த அண்ணா என்ன எங்க நின்று ஜெபிக்கிறாங்க அப்படின்னா வெளியிலே நின்று ஜெபிக்கின்றார்கள். உள்ள உடன்படிக்கை பேழை இருக்கின்றது, ஒரு பெரிய ஸ்கிரீன் போடப்பட்டிருக்குது. வெளியில நின்று அண்ணா ஜெபிக்கின்றார். 1 சாமுவேல் 1:10 வாசிங்க. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே. ஓகே, நிப்பாட்டுங்க. இப்ப அண்ணா ஜெபித்த அந்த ஜெபத்தை பாருங்க. படைகளின் ஆண்டவரே, அண்ணா சொல்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதுல மோசே கூட இப்படி ஜெபிக்கல. இந்த ஒரு வார்த்தையிலே ஆண்டவருடைய உள்ளம் அப்படியே இலகி போகக்கூடிய ஒரு ஜெபம், அண்ணால் ஏறெடுத்த ஒரு ஜெபம். அப்படி அண்ணா என்ன ஜெபிச்சா அப்படின்னா படைகளின் ஆண்டவரே. படைகளின் ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? படைகளின் ஆண்டவரே. பிரியமானவர்களே, அண்ணா என்ன சொல்லி ஜெபிக்கிறா? கடவுள் படைப்பு 2, ஒன்று விண்ணுலக படைப்பு, இன்னொன்று மண்ணுலக படைப்பு. ஏன்னா தொடக்க நூல் 2 1-2 வாசிச்சிங்கன்னா தெரியும். வாசிங்க. தொடக்க நூல் 2 வசனம் 1-2. விண்ணுலகமும் மண்ணுலகமும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. விண்ணுலகை படைப்பது ஒரு வேலை, மண்ணுலகை படைப்பது ஒரு வேலை. அப்ப 2 வேலையை ஆண்டவராகிய கடவுள் செஞ்சிருக்கிறாரு. 7வது நாள் ஓய்வெடுக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்கின்றது. இப்ப விண்ணுலகை படைக்கிறப்ப அதுல என்னென்ன இருக்குது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதெல்லாம் இருக்குது. மண்ணுலகை படைக்கிறப்ப மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு, மனிதன் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப மேல படைக்கப்பட்டதுக்கும் கீழே படைக்கப்பட்டதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது.
விண்ணுலக படைப்புக்கும் மண்ணுலக படைப்புக்கும் ரெண்டு வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேலே இருக்கிற எதற்குமே பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. நட்சத்திரம் அப்படியே குட்டியா போட்டு தள்ளிருக்கியா சொல்ல முடியுமா? நிலா குஞ்சு பொறிச்சு விட்டு இருக்குது சொல்ல முடியுமா? இல்ல. நிலா அன்னைக்கு படைக்கப்பட்ட நிலா அப்படியே இருக்குது, நட்சத்திரம் அப்படியே இருக்குது, சூரியன் அப்படியே இருக்குது. எதற்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் மேலே படைக்கப்பட்ட எதற்குமே இல்லை. ஆனா கீழே படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும், ஒரு மரமா இருக்கட்டும் இன்னொரு சந்ததியை உருவாக்குது, அதே போல ஒரு பறவை குஞ்சுகளை பொறிக்குது, விலங்கு குட்டிகளை போடுது, மனிதன் பிள்ளையை பெற்றெடுக்கின்றான். அப்ப கீழே படைக்கப்பட்ட எல்லாத்திற்கும் என்ன இருக்குது? பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. இது முதல் வித்தியாசம். இப்ப இரண்டாவது வித்தியாசம், மேலே படைக்கப்பட்ட எதற்குமே சாவு என்பது கிடையாது. சூரியன் செத்திருக்கா, சந்திரன் செத்திருக்கா, நட்சத்திரம் செத்திருக்கா? இல்ல, எல்லாமே எப்படி இருக்கின்றது. ஆனால் கீழே படைக்கப்பட்ட எல்லாத்திற்கும் சாவு உண்டு. இப்ப ரெண்டு வித்தியாசங்கள். இப்ப இவ என்ன சொல்லி ஜெபிக்கிறான்னா, படைகளின் ஆண்டவரே, படைப்புகளின் ஆண்டவரே, இந்த மண்ணுலகில் படைக்கப்பட்ட படைப்பு தானே நான், எல்லாத்துக்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இருக்கிறப்ப எனக்கு மட்டும் அந்த கர்ப்பப்பையை அடைச்சி வச்சு ஒருவேளை குழந்தை இல்லாம பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நாளைக்கு இந்த படைப்பையே சமுதாயம் குறை சொல்ல ஆரம்பித்து விடும் அல்லவா? ஆகவே உங்களை யாருமே குறை சொல்லக்கூடாது. அதற்காக எனக்கு ஒரு பிள்ளைய இன்னைக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். இதுதான் யாருடைய ஜெபம்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப படைப்புகள்ல இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்திற்கும் இந்த பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இருக்கு, எனக்கும் அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஜெபிக்கிறதோடு மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை அவ செய்கின்றாள். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப லேவி கோத்திரம் என்றாலே கோவில் பணி செய்கின்ற வேலை. ஆனா இந்த அம்மாவுடைய குடும்பத்தை எத்தனை வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க? 600 வருஷம். ஆனா 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம போறப்போ ஒரு அம்மாவுடைய மனநிலை என்னவா இருக்கும் சொல்லுங்க? 10 வருஷமா குழந்தை இல்லாம போனா ஒரு அம்மாவுடைய மனநிலை என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஆம்பளை பிள்ளை தான் வேணும், ஆம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. 10 வருஷத்துக்கு மேலே அப்படியே லேட்டாக ஆண்டவரே, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையால இருந்தாலும் பரவாயில்ல, பேர் சொல்றதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற ஒரு மனநிலை வருமா வராதா? ஆனால் 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாத அண்ணா அடிச்சு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவருக்கு சொல்லுவார், எது வேணுமோ அதை குறிப்பிட்டு கேளு. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் சாகிற வரைக்கும் பிரச்சனைங்க. அதாவது செத்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை. செத்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, புதைக்கிறதா எரிக்கிறதா அப்படின்னு 2 பிரச்சனை. இப்போ எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. அங்கே புல்லு முளைக்குமா முளைக்காதா? புல்லு முளைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, புல்லு முளைச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. அதை மாடு திங்குமா திங்காதா? மாடு திங்கலைன்னா பிரச்சனை இல்லை, மாடு தின்னா மறுபடியும் 2 பிரச்சனை. தின்ன மாடு பால் கொடுக்குமா கொடுக்காதா? பால் கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, பால் கொடுத்தா மறுபடியும் 2 பிரச்சனை. அதை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? மனுஷன் குடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, மனுஷன் குடிச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. குடிச்சவன் உசுரோட இருப்பானா இருக்க மாட்டானா? உசுரோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை, உசுரோட இல்லைன்னா மறுபடியும் 2 பிரச்சனை. புதைக்கிறதா எரிக்கிறதா? இப்படி வாழ்க்கையே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பிரச்சனைகளுக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொட்டி தீர்ப்பதற்கு அன்னாள் தேர்ந்தெடுத்த ஒரு இடம் ஆலயம். வந்து உள்ளத்துல இருக்கிறத கொட்டி அழுகுறா பாருங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும், வேற எந்த பிள்ளையும் வேணாம். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைய உங்களுக்கே பணி செய்ய நான் கொடுத்து விடுகின்றேன். இவங்க குடும்பம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சப்பட்ட விஷயம் இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்து தான் என்ன பண்ணியிருப்போம்? அன்பின் ஆண்டவரே,
ஊருக்காரவங்களாம் 600 வருஷமா என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த ஊரில் இருக்கிற தலைவரை மனம் மாற்றுங்க ஆண்டவரே, சாமியாரை மனமாற்றுங்க ஆண்டவரே, இப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஊருக்காரங்களை மாற்றுறதும் சாமியாரை மாற்றுறதும் உன் வேலை, என் வேலை. எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், அப்படி கொடுத்துட்டா இதை கொண்டுட்டு வந்து கோவிலே ஒப்படைச்சு விடுகின்றேன் பணி செய்யறதுக்கு. இப்போ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டார். ஒரு அழகான ஆம்பளை பிள்ளையை சாமுவேலை ஆண்டவராகிய கடவுள் இந்த அம்மாவுக்கு கொடுக்கின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இப்ப பிள்ளை பிறந்துடுச்சு, சொன்னது மாதிரி குழந்தையை கொண்டு வரணும் கோவிலுக்கு. இப்ப 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 21 to 22 கோவில் திருவிழா வருது. அந்த திருவிழாவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிளம்புறாங்க, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு. அப்ப இவருடைய வீட்டுக்காரரு எல்கானா சொல்றாரு, உனக்கு தான் குழந்தை பிறந்துருச்சுல, நீ குழந்தை எடுத்துட்டு கோவில் கிளம்பு. அப்ப என்ன பதில் நடக்குதுன்னு சொல்லுங்க, வாசிங்க. அவர் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 21 to 22 எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அண்ணா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம் பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கி இருப்பான் என்று சொன்னார். ஓகே, இப்ப அதுக்கு பதில் புருஷன் என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிங்க. அவர் கணவர் எல்கானா, உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய். உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய். இந்த இடத்துல கணவன் என்ன பண்ணிருக்கணும்? ரியாக்ட் பண்ணிருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? நம்ம குடும்பம் 600 வருஷமா ஒதுக்கப்பட்ட விஷயம் உனக்கு தெரியாது? குழந்தைய கொண்டுட்டு போய் கோவிலில் விடப்போன்னு சொல்றிய, முதல்ல அந்த சாமியார் தான் ஏத்துக்குவாரா? ஏதாவது கேட்டாரா? உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுமா. ஏன்னா புருஷன் பர்மிஷன் கொடுக்கணும். கொடுத்தாதான் முதல் தடையை ஆண்டவராகி கடவுள் உடைத்து போடுகின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு கேள்வி. வீட்டுக்காருக்கு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் அந்த அம்மா விண்ணப்பம் வச்சுச்சா, இல்லை விண்ணப்பம் வச்சு இப்போதான் அந்த இப்படி ஒரு வேண்டுதல் வச்சேங்கிறத புருஷன்ட்ட சொல்லுது அந்த அம்மா? இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்காரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுறீங்க, வேலை கிடைச்சிருது. ஸ்வீட்டோட வராரு வீட்டுக்கு, ஸ்வீட் எடுத்துக்கிட்டி இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே கிளம்புங்க, வேளாங்கண்ணிக்கு போவோம், ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா உங்களுக்கு மொட்டை போடுறதா நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. யாருக்கு? உங்களுக்கு தான். நோ, உனக்கு வேணா மொட்டை போட்டுக்க, நான் வரேன், ஆனால் நான் மொட்டை போடவே முடியாதுங்கிறார். இப்போ இதன் நிமித்தம் ஆண்டவர் அந்த குடும்பத்தை தண்டிப்பாரா, ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. உங்க வீட்டுக்காருக்கு தெரியாம ஒரு விண்ணப்பம், இங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம், ஆனா இப்படி ஒரு விண்ணப்பம் வைக்க போறேன்னு வீட்டுக்காருக்கு கூட தெரியாது. எல்கானா கிட்ட சொல்லல அண்ணா, ஆனா வச்சு குழந்தை கிடைச்சிடுச்சு, இப்பதான் போட்டு உடைக்கிறா. இல்லைங்க, இந்த கோவிலில் போய் இந்த குழந்தைய நான் விடுறதா நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு. கணவன் அந்த இடத்துல எனக்கு தெரியாம எப்படி நீ வேண்டலாம் சொன்னாரா? சொல்லல. உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுமா. அப்ப முதல் தடை, வீட்டுக்காரர்கிட்டேந்து இருக்கிற தடையை ஆண்டவர் நீக்கி போட்டு விட்டார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நீங்க வேண்டுறீங்க, வீட்டுக்காரருக்கு தெரியாம அவருக்காக மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு ஒருவேளை மொட்டை போட வர முடியாதுன்னு சொன்னாக்கா நடந்த காரியத்தை ஆண்டவர் மீண்டும் பறிச்சுக்குவாரா, இல்ல அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகின்றதுன்னு வச்சுங்க, அதனால அந்த குடும்பம் தண்டிக்கப்படுமா இல்ல ஆசீர்வதிக்கப்படுமா? எத்தனை பேர் சொல்றீங்க அந்த குடும்பம் ஆண்டவர் மன்னிச்சிருவார் ஃபாதர் அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூங்க. இல்ல நம்ம வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் போனா அந்த குடும்பத்தை ஆண்டவர் தண்டிச்சிருவார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூங்க. நான் எது சொன்னாலும் கையே தூக்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்ப இந்த குடும்பத்தை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? எண்ணிக்கை ஆகமம் 30வது அதிகாரம் 6 to 8 வாசிங்க.
எண்ணிக்கையாகமம் 30வது அதிகாரம் 6-8. ஆனால் ஆனால் பொருத்தனை செய்திருக்கையில் அவள் பொருத்தனை செய்திருக்கையில் அல்லது கருத்தின்றி கூறிய சொற்களால் கட்டுண்டிருக்கையில் ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டிருக்க தன் கணவன் அதை கேட்டு அவன் அதை கேட்ட நாளில் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால், அவளிடம் எல்கானா மாதிரி ஒண்ணுமே சொல்லாம உனக்கு நல்லதுன்னு செய்யுமா அப்படின்னு ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் நிலைக்கும். அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளும் நிலைக்கும். ஆனால் அவன் கணவன் அதை அறிய வரும் நாளில் ஒப்புதல் தராமல் இருந்தால், பர்மிஷன் கொடுக்காம இருந்தா, அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளையும் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கருத்தின்றி கூறிய சொற்களையும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறாள். ஆண்டவரும் அவளை மன்னிப்பார். ஆண்டவரும் அவரை மன்னித்து விடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப சிச்சுவேஷன் சரியில்லை, நான் வேண்டது நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது, ஆண்டவர் அதனால என் குடும்பத்தை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவரே அந்த குடும்பத்தை மன்னித்து விடுவாராம். சரி, இப்ப எல்கானாவுடைய குடும்பத்துக்கு வருவோம். அன்னாள் செவித்து குழந்தை கிடைத்து விட்டது. கோவில கொண்டுட்டு போய் பால் குடி மறந்தவுடன் கோவில கொண்டு போய் விடுறேன். 3 வயது வரைக்கும் பால் கொடுத்து அந்த குழந்தை அந்த பால் குடி மறக்கிற ஸ்டேஜ் வருது. 3 வயசு சாமுவேலுக்கு. இப்ப அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு அன்னாள் எங்க வரா? கோவிலுக்கு வருகின்றாள். கோவிலுக்குள்ள வர முடியாது, வெளியில நிக்கிறா. அப்ப அந்த இடத்துல யாரு குரு? ஏலி என்ற ஒரு குரு இருக்கின்றார். இப்ப இந்த கோவிலோட அமைப்பு சொன்னேன். நற்கரணை உள்ளே பார்த்தா உடன்படிக்கை பேழை, ஒரு பெரிய ஸ்கிரீன், ஏலிங்கிற குரு நிக்கிறாரு. குழந்தையோட அந்த அம்மா வெளியில நிக்கிறாங்க. ஏன்னா லேவி கோத்திரமா இருந்தால் உள்ள வருவதற்கு அனுமதி இல்லை. அப்ப இதே இடத்துல நின்றுகிட்டு உள்ள சாமியாரை கூப்பிட்டவுடன் சாமியார் அங்கேருந்து வெளியே போறாரு. என்னம்மா விஷயம்? இல்லைங்க, எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை. இதே இடத்துல நின்று உள்ள இருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சேன். ஆம்பளை பிள்ளை கிடைச்சாக்கா அதை கொண்டுட்டு வந்து கோவிலே பணி செய்ய விடுறதா நான் வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு அந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிறேன், இங்கே கோவிலில் பணி செய்யணும். அவர் பார்த்து சிரிக்கிறார். உன் குடும்பம் 600 வருஷமா ஒதுக்கப்பட்ட விஷயம் உனக்கு தெரியாது? வேண்டிக்கிட்டியா அந்த குழந்தை பிறந்துச்சா, அந்த குழந்தையை கொண்டு வந்து இங்கே விட்டு வரேன்னு சொல்றிய, உனக்கு ஏதாவது இருக்குதா? திட்டுறாரு. ஆனால் அண்ணா ஸ்ட்ராங்காக இருக்கிறா. உனக்கும் எனக்கும் பேச்சு இல்லை. அந்த அம்மா சொல்லுது, பிரைஸ் தி லார்ட். உள்ள இருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு போயிருக்கேன், ஒன்னுகிட்ட நான் பேசல. உள்ள இருக்கிற ஆண்டவர்கிட்ட நான் பேசிட்டு போயிருக்கேன். இந்த குழந்தைய நான் இங்கே தான் விட்டுட்டு போக போறேன். இந்த குழந்தையாச்சு ஆண்டவராச்சு, உன் வேலையை பாருன்னு சொல்லி அந்த குழந்தை 3 வயசு குழந்தைய சாமுவேலை வெளியிலே அந்த அம்மா அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட இந்த ஏலிங்கிற குரு வந்து சொல்றார், இந்த பாரா, உன் குடும்பம் 300-600 வருஷமாக ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் இங்க கோவிலுக்குள்ள நீ வந்துடக்கூடாது, இங்கே தான் படுக்கணும். அட்வைஸ் கொடுக்கிறார். அந்த சின்ன பையனுக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். அவன் அங்கேயே படுத்திருக்கிறான். சாமியார் எங்க படுத்திருக்காரு? கோவில் உள்ள படுத்திருக்கிறார். திரு தூயகம், தூயகம், வெளி தூயகம். பையன் படுத்திருக்கிறது எங்க? வெளி தூயகம். சாமியார் படுத்திருக்கிறது தூயகம். ஒரு பெரிய ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கு. இப்ப அந்த பையன் படுத்திருக்கிறப்ப உள்ள இருக்கின்ற ஆண்டவர் வெளியில படுத்திருக்கிற சாமுவேலை பார்த்து சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கின்றார். இப்ப உள்ள கோவிலுக்குள்ள யாருமே இல்லை. யார் மட்டும் இருக்கா? ஏலிங்கிற குரு தான். என்னடா அது, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து அவர் சாமுவேல் சாமுவேல்னு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் திருத்துன்னு உள்ள ஓடியாடுறான். இவர் தூங்கிட்டு இருக்கிறார். கூப்பிட்டீங்களா குருவே? இவர் பதஷ்டமா எந்திரிக்கிறார். ஏன்னா தகுதி இல்லாம போனாக்கா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? போட்டு தள்ளிடுவார். பிரைஸ் தி லார்ட். உன்னை யாரா உள்ள வர சொன்னதுன்னு அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளிட்டு போறார். இங்கே இரு, என்ன நாளா கூப்பிடல, இங்கே பேசாம படு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து படுக்கிறார். மீண்டும் ஆண்டவர் உள்ள இருந்து சாமுவேல் சாமுவேல்ங்கிறார். என்னடா அது கூப்பிடலங்கிறாரு, மறுபடி உள்ள இருந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடி திருத்துன்னு உள்ள ஓடியாடுறான். கூப்பிட்டீங்களா குருவே? என்னடா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு, உன்னை கூப்பிடலடா. அப்பதான் இவர் உணர்றார், ஒருவேளை ஆண்டவர் கூப்பிடுவாரோ.
அடுத்த தடவை கூப்பிட்டாக்கா, இதோ அடியேன் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன், பேசும் என்று சொல்லு, போய் படு அப்படின்னு இவர் அப்படியே சாஞ்சவுடன் அந்த பையன் என்ன பண்றான், ஸ்கிரீனை தூக்கிட்டு உள்ள போயிடுறான். ஏன்னா இளங்கன்று பயம் அறியாது. இவனுக்கு அந்த பயம் இல்லை. ஸ்கிரீனை தூக்கிட்டு உள்ள போனவுடன் ஆண்டவராகிய கடவுள் விடிய விடிய சாமுவேலோடு பேசி கொண்டிருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, காலையில வழிபாட்டுக்காக எல்லா ஜனங்களும் ஒன்னா கூடி இருக்கிறாங்க. லேவி கோத்திரம் ஃபுல்லா உங்களை மாதிரி அப்படியே கோவில் நிறைஞ்சிருக்குது. வெளியில பார்த்தா மற்ற கோத்திரங்கள்லாம் நிக்கிறாங்க. குருவானவர் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் முன்பாக ஸ்கிரீனை விளக்கிக்கிட்டு சாமுவேல் உசுரோடு வெளியே வந்து நின்று கொண்டிருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். இதை ஊரே கண்ணால பார்க்குது. ஏன்னா எல்லா ஜனங்களுக்கு தெரியும், தகுதி இல்லாத ஒரு ஆள் உள்ள போன ஆண்டவர் போட்டு சாகடிச்சிருவாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி செத்து போனவங்களை கொண்டுட்டு வந்து அடக்கம் பண்ண அனுபவமும் இந்த ஜனங்களுக்கு இருக்கின்றது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொடி பய உள்ள போயிட்டு வெளியில உசுரோட வந்திருக்கிறான் அப்படின்னாக்கா, ஆண்டவரே அவனை தகுதி உள்ளவனாக பார்க்கிறப்ப, அந்த குடும்பத்தை தகுதி உள்ள குடும்பமாக பார்க்கிறப்ப, நம்ம இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை உணர்ந்து அந்த நாளிலேயே அந்த குடும்பத்தை கோவில் பணி செய்வதற்காக ஊருக்காரவங்க அனுமதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பெனினாவுக்கு 12 பிள்ளைங்க. 12 பிள்ளைகள் வழியா ஏதாவது விடுதலை கிடைச்சிச்சா? இல்ல. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, சாமுவேல். அவன் வழியாக வருஷ கணக்காக இருந்த அந்த களங்கம் முழுமையாக முறியடிக்கப்படுவதற்கு இந்த சாமுவேலை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப நம்ம சுத்தி இருக்கிற சூழல் மாறணும்னு சொல்லி ஜெபிக்க தேவையில்லைங்க. ஆண்டவர்கிட்ட டைரக்டா கேட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம கேட்டால் போதும். பிரியமானவர்களே, இப்ப கோவில்ல திரைச்சீலை இருந்தது. இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு மரிக்கிற நேரத்தில் ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சுவர் இருந்தது. இனி அந்த சுவர் கிழிக்கப்பட்டு விட்டது, முறியடிக்கப்பட்டு விட்டது. அதனால ஆண்டவர் நற்கருணையிலே தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற தேவனாக இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நீ எந்த இனம் என்பது முக்கியம் அல்ல, எந்த கோத்திரம் என்பது முக்கியம் அல்ல, நீங்க எல்லாம் வெளியில நிக்க வேண்டாம், எல்லாரும் எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமோ சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என் அருகில் வாருங்கள் என்று நம்மை அழைக்கின்ற ஒரு அன்பு தேவனாக இந்த நற்கரணையில் பிரசன்னமாக இருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாகர்கோயில்ல ஒரு பிரேயருக்கு போயிருந்தப்ப அந்த ஃபாதர் சொன்னார், பக்கத்திலே ஒரு வாழைத்தாறு, செவ்வாழை, இந்த செவ்வாழைத்தாறு நல்ல காய்ச்சி அப்படியே தாறு தொங்குது. அதை பார்த்தோன்னே பங்குசாமியாருக்கு ஒரு எண்ணம், ஏன்னா கிளை கிராமங்களுக்கு பூசைக்கு போகிற நேரத்தில் இதை எவனாவது ஆட்டையை போட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு பயம். அதனால் கிளை பங்குகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபாதர்ஸை பூசைக்கு அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா அந்த தாரை வெட்டி எடுக்கிற வரைக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கிளை கிராமத்தில் ஒருத்தர் இறந்துடுறார். இவர் போக வேண்டிய ஒரு சூழல். பக்கத்தில் இருக்கிற ஃபாதர்ஸுக்கெல்லாம் ஃபோனை போட்டிருக்கார், கொஞ்சம் அங்கே போய் மந்திரிச்சிட்டு வர முடியுமா பாடியை அப்படின்னு. எல்லாம் அன்னைக்கு பிஸி. இவர் போக வேண்டிய ஒரு சூழல். அந்த கோவில் மிக்கேல் அதிதூதரோடைய ஆலயம். உடனே நேராக கோவிலுக்குள்ளே போயிருக்கார். ஊருக்கே பாதுகாப்பு கொடுக்குற நீ, நான் போயிட்டு பூசை முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த வாழைத்தாரை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இவ்வளவு நாளாக கட்டி காத்துட்டேன், இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், நான் பூசைக்கு போக வேண்டிய ஒரு சூழல், அதனால போய் வர வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போயிருக்கார். பூசையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள எவனோ தாரை வெட்டி ஆட்டையை போட்டு போயிட்டான். வந்துச்சு வேகம், நேராக கோவிலுக்கு வந்திருக்கார். நீ எல்லாம் ஊருக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஆளா? ஆப்டால் இந்த வாழைத்தாரை உன்னால பாதுகாக்க முடியல, நீ எல்லாம் ஊருக்கு திருவிழா கொண்டா, இது உனக்கு திருவிழா ஒரு கேடா அப்படின்னு சொல்லி கண்ணப்பண்ணான்னு மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் மிக்கேல் அதிதூதர் திட்டிட்டு நைட்டு அவர் சாப்பிடவே இல்லை, போய் படுத்துட்டார் டென்ஷன்ல. காலையில் 5 மணிக்கு காலிங் பெல் அழுத்துறாங்க. கதவு திறந்து பார்த்தா ஒருத்தர் வாழைத்தாரோட நிற்கிறார். சாமி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இருக்கார்.
நைட்டு ஒரே ஒரு பழம் தான் தின்ன சாமி, நிக்காம டிசென்ட்ரி போயிட்டே இருக்குது சாமி, என்னை மன்னிச்சிருங்கன்னு இருக்கார். அப்பதான் உணர்ந்தாரு நம்ம பாதுகாவலர் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு பாதுகாவலர் உண்டு. இரண்டாவது பாதுகாவலராக சந்தியாப்பரை வைத்திருக்கின்றீர்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக படை விரட்டி என்று சொல்லக்கூடிய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒரு சந்தியாப்பர். எந்த படையை விரட்டக்கூடியவர்? பிரியமானவர்களே, பிசாசு நாங்கள் படைகள் என்று சொல்லி அங்கே வேதத்தில் அறிக்கை இடுகின்றது. அப்ப படை விரட்டி நம்மளுடைய குடும்பத்தை தாக்குவதற்காக அழகை பல்வேறு விதத்தில் வரலாம். ஆனால் அவைகளை எல்லாம் விரட்டுகின்ற ஒரு தனி வரம் பெற்ற ஒரு ஆற்றல் உள்ள ஒரு புனிதர் யார் என்றால் இந்த சந்தியாகப்பர் புனிதராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவருக்கு விழா எடுப்பதற்கு இந்த இரண்டாவது நவநாளிலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அதோடு இன்று நாம் நினைவு கூறுகின்ற அன்னை மரியாளுடைய பெற்றோர் அன்னம்மாள் சுவைக்கின், அவங்களுக்கு எத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னா 20 வருஷம் குழந்தை இல்லை. பாரம்பரியம் சொல்லுகின்றது. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை 3 பகுதியாக பிரிப்பார்களாம். பிரிச்சு ஒரு பகுதியை ஏழைகளுக்கு, இன்னொரு பகுதியை தன்னுடைய பிழைப்புக்காக, ஒரு பகுதியை கோவிலுக்கு வருஷம் வருஷம் கொடுப்பாங்களாம். அப்படி கொடுக்கறதுக்காக 20வது வருஷம் ஒரு சம்பவம் நடக்குது. சேர்த்து வச்சதை, வருஷம் ஃபுல்லா சேர்த்து வச்சதை நேராக கோவில் கொண்டுட்டு வந்து கொடுக்க வராங்க. அந்த நாட்களிலே குருவாக இருந்தவர் யார் அப்படின்னா இசாக்கர் அப்படிங்கிற ஒரு குரு. அவர் அங்க நிற்கிறார். இவங்க வரும் பொழுது அவர் திட்டார். ஏன்னா அந்த காலத்துல குழந்தை இல்லாதது கடவுளுடைய சாபத்திற்கு அடையாளம். ஏற்கனவே நீங்க செஞ்ச தப்புக்கு என்னம்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை இல்லாம பண்ணியிருக்கிறாரு, நீங்க கொடுக்கிற காணிக்கையை மட்டும் ஆண்டவர் எடுத்துக்குவாரா? எடுத்துட்டு போங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார். அன்னம்மாள் என்ன செய்யறாங்க, அந்த காணிக்கையை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் உட்காந்து தேம்பி அழுகுறாங்க. 20வது வருஷம் அந்த சம்பவம் நடக்குது. சுவைக்கின் என்ன பண்றாரு, பாலைவனத்துக்கு ஓடிட்டார். இனிமே ஏன்னா எல்லா ஜனங்களும் இருக்கிறப்ப சாமியார் அவமானப்படுத்திட்டார், இனிமே ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுன்னு சொல்லி அவர் பாலைவனத்துக்கு போயிடுறார். இப்ப அன்னம்மாள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே பின்னாடி வரும் பொழுது ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சுகளோட சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த அம்மா அழுகுறாங்க. இந்த அற்ப பறவையெல்லாம் சந்தோஷமா ஒரு பிள்ளைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிற, ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்றப்ப அங்க கப்ரியேல் தூதர் காட்சியிலே வருகின்றார். நீ ஒரு மகளை பெற்றெடுப்பாய், அந்த மகளுக்கு மரியாள் என்று பெயரிடுவீர், கவலைப்படாத சொல்லிட்டு இதே கப்ரியேல் தூதர் நேரா பாலைவனத்தில் அழுதுகிட்டு இருக்கிற சுவைக்கினுக்கு போய் காட்சி கொடுக்கிறார். வீட்டுக்கு கிளம்பி போ, உனக்கு ஒரு பெண் பிள்ளை மரியாள் என்ற பெயரில் பிறக்கப் போகின்றது, போ. அவர் கிளம்பி வருகின்றார். அந்த வீட்டிலே இந்த அன்னம்மாள் கருத்தரிக்கின்றார்கள், குழந்தை பெற்றெடுக்கின்றார்கள். அந்த குழந்தை மரியாள். பிரியமானவர்களே, 20 வருஷமா குழந்தை இல்லாத இவர்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கின்றார் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் வருஷக்கணக்கா எதுவும் நடக்காமல் இருந்தாலும் நம்பிக்கையில் தளராமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கோவிலில் முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும், கோவிலில் கொடுக்கணும். பிரியமானவர்களே, ஒருத்தவர் உண்டியல்ல 10 ரூபா போறது யோசிச்சுக்கிட்டு கிழிஞ்சி 4 பக்கமும் தொங்குது அந்த பைசா, அதை எடுத்துக்கிட்டு ஒரு பிரேயர் வேறு பண்ணியிருக்காரு. அன்பின் ஆண்டவரே, செல்லாததை கூட செல்ல வைக்கக்கூடிய எங்கள் அன்பு தகப்பனே, இதை செல்ல வைத்து எடுத்துக்கொள்ளுமையான்னு உண்டியில போட்டிருக்காரு. பக்கத்தில் ஒரு ஆள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இருக்கார். அவர் கையில் பார்த்தாக்கா ஒரு 100 ரூபா நோட்டு. சரி போட சொல்றாரு பிளக்கு அப்படின்னு 100 ரூபாய் எடுத்து உண்டியில போட்டார். இவருக்கு ஒரு எண்ணம், நம்ம கிழிஞ்சி போய் கசங்கி இருக்கிற நோட்டை 10 ரூபாய் போடுறோம், அந்த ஆள் 100 ரூபா செலவத்தாலையா போடுறானே, வெளியில போனா அந்த ஆளை பாராட்டணும் அப்படின்னு வெளியில வந்தோன்னே, சார் யூ ஆர் வெரி கிரேட் அப்படின்னு இருக்கார். ஏன்யா? இல்லை 10 ரூபா போகிறதுக்கே நான் யோசிக்கிறேன், நீங்கள் எப்படி சார் 100 ரூபாய் எடுத்து சர்வசாதாரணமாக கொடுக்குறீங்க அப்படின்னா, யார் கொடுத்தா? சார் நீங்கள் தானே கொடுத்தீங்க. யோ 10 ரூபா உன் பாக்கெட்லேருந்து எடுக்கிறப்ப 100 ரூபா பறந்து நோட்டு, அந்த நோட்டு கீழே பறந்து வந்து அதை தான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னு இருக்கார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, போட சொல்கிறார் பழக்குன்னு இவன் எடுத்து போட்டான். கடைசியில் ஆண்டவர் எவ்வளோ போட வச்சிட்டாரு? 110 ரூபா போட வச்சிட்டாருல்ல. பிரியமானவர்களே, கோவிலுக்கு வரும் பொழுது நம்மை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை முழுமையாக ஆண்டவர் பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கின்றார். நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு கார்பெண்டர் தச்சு வேலை செய்கிறவர், கோவில் பக்கம் வீடு, ஆனால் அவர் கோவிலுக்கே வர்றது கிடையாது. அப்போ ஒரு நாள் மனசாட்சி உறுத்துது,
கோவிலை கிராஸ் பண்ற கூட சிலுவை அடையாளம் போடுறது கிடையாது. அப்போ ஒரு நாள் சரி ஒரு 5 நிமிஷம் போய் கோவிலில் ப்ரேயர் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி கோவிலுக்குள்ள வந்திருக்காரு, ஜெபம் பண்ணியிருக்கார், வேலைக்கு போயிருக்கார். அன்னைக்கு பார்த்தா மனசெல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு என்ன அப்படி சாதிச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அதன் பிறகுதான் அவருக்கு தெரிகிறது, கோவிலுக்கு போனதுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷமா, இவ்வளவு நாள் இந்த சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லி அதுல இருந்து தொடர்ந்து கோவிலுக்கு போகாம அவர் வேலைக்கு போறதே கிடையாது. இதை 10 வருஷமா ஃபாலோ பண்றார். 10வது வருஷம் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு வீட்டுல வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலையை உத்தரத்துல ஏறி உட்கார்ந்து செய்யறப்ப மேலேந்து தவறி கீழே விழுகிறாரு. தண்டு வடத்துல பிராக்சர். ஸ்கேன் பண்ணி பார்த்து டாக்டர் சொல்றாரு, இவர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் படுத்துக்கிட்டு அப்படியே புலம்புறாரு. இந்த 6 மாசம் எந்திரிச்சு நடக்காம நான் எப்படி வேலைக்கு போறது, என் பிள்ளைகளை என் மனைவியை யாரு காப்பாத்துறது, கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு படுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு வயசான பெரியவர் உள்ள வராரு. அவர் தலையை கோதி விட்டு சொல்லியிருக்கார், தம்பி நீ எந்திரிச்சு நடப்ப. வந்தவர்கிட்ட கேட்டுக்கார், நீங்க யாரு? வந்தவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா 10 வருஷமா என்னை பார்க்க வந்துட்டு இன்னைக்கு என்னை பார்த்து யாருன்னு கேட்குறியா? சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைகிறாரு. அந்த கைப்பட்ட அடுத்த செகண்டே அந்த பிராக்சர் சரியாகி அந்த பெட்டை விட்டு அந்த மனிதன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து விட்டான். இந்த அற்புதம் எப்படி நடந்தது? அனுதினமும் ஆண்டவரை நம்ம தேடணும் அப்படின்னா ஆபத்து நேரத்தில் அவரே நம்மை தேடி வருவாருங்க. வருவாரா வரமாட்டாரா? அற்ப பொருட்கள் எல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம், ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம்? பிரியமானவர்களே, அடிக்கடி இப்போ ஒரு புதுசா பங்குக்கு ஒரு ஃபாதர் வர்றாருனாக்கா நீங்க அடிக்கடி உங்க முகத்தை வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாதான் நினப்புல இருப்பீங்க. கோவில் பக்கமே வராம இருந்து திடீர்னு ஞானஸ்தான சர்டிபிகேட் வேணும்னு வந்து நின்னாக்கா நீங்க எந்த பங்குன்னு தான் கேட்பாரு சாமியார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்ப அடிக்கடி நம்மை நினைவில் கொள்ள அடிக்கடி அவர் முன்னாடி வர வேண்டும். அப்பதான் நம்மை நினைவில் கொள்வார். அப்படிதானே? அப்போ ஆண்டவர் பிரசன்னத்தில் அடிக்கடி நம்ம முன்னாடி வந்து நின்னாதான் ஆண்டவருடைய நினைப்புல நம்ம இருப்போம். அவர் நம்மை நினைத்தால் ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அந்த கல்வன் சொன்னான்ல, வான் உரிமையோடு வரும் பொழுது என்னை நினைவு கூறும், இன்றைய நேரத்தில் வான் வீட்டில் இருப்பாய். நினைச்சாரு ஆசீர்வாதம். அதனால ஆண்டவர் அடிக்கடி நம்ம நினைக்கணும்னா அவர் பிரசன்னத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறப்ப ஆண்டவர் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை சுயநலமாக பார்க்கலாம். ஆனால் பிறநலம் கருதக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்னா ஆண்டவர் தான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கூட்டிக்கிட்டு வாங்க, காட்டிட்டு போங்க, பேமெண்ட் எங்களுக்கு, குணம் உங்களுக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த 4 வரி, கூட்டிக்கிட்டு வாங்க, காட்டிட்டு போங்க, பேமெண்ட் எங்களுக்கு, குணம் உங்களுக்கு. எல்லாத்தையும் குணப்படுத்த முடியுமா? முடியாது. உடம்புல ஏதாவது குறைனாக்கா டாக்டர்கிட்ட போறோம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா வக்கீல்கிட்ட போறோம். ஆனா A to Z எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்தால் நமக்கு அற்புதத்தை இந்த தேவனே செய்ய வல்லவராக இருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, புனிதை சியன்னா கேத்ரின் என்று சொல்லக்கூடியவர் டெய்லி பூசிக்கு வருவாராம். ஆனா அவர் நன்மை வாங்குறது மட்டும் வாங்குறது கிடையாதான், அடிக்கடி. அப்ப மற்றவங்க கேட்டிருக்காங்க, என்னம்மா நீ பூசிக்கு வர ஆனா நன்மை வாங்க மாட்டியே? அப்ப அவங்க சொன்ன பதில், ஆண்டவர் என் உள்ளத்திற்குள் வர எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவரே பேசியிருக்கார் அந்த அம்மா கிட்ட, மகளே, நான் உன் உள்ளத்திற்குள் வர உனக்கு தகுதி இல்லை, ஆனா உன் உள்ளத்திற்குள் வர எனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டிருக்காரு. அதோட அந்த அம்மா சாஷ்டாங்கமா விழுந்துச்சு. அன்னையிலிருந்து திவ்யனருக்கு நம்ம வாங்காம இந்த அம்மா பூசையை விட்டு போனதே கிடையாது. இன்னைக்கு திருச்சபையில் அந்த அம்மா ஒரு புனிதையாக இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, நம்மளை பரிசுத்தமாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நற்கரணியில் இருக்கின்றார். நான் நேற்று சொன்னேன், இந்த நாக்கில் நம்மளே சூனியம் வச்சுக்கிறோம்னு சொன்னேன். நாக்கில் இருக்கிற வல்லமை போயிடுச்சு. அந்த வல்லமை எப்படி திரும்ப வந்திருக்குது? வார்த்தையானவர் அந்த நாக்கில் எப்போ வந்து உங்க நாவிலே உட்கார்றாரோ அந்த வல்லமை நமக்கு மீண்டும் கிடைத்து விடுகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அந்த ஆண்டவர் நாக்கில் வந்து இருக்கிறப்ப நீங்க சொல்லுங்க, கையில வச்சு, கையை வயிற்றுல, சப்போஸ் வயிற்றுல ஏதாவது வலினா, என் வயிற்றில் இருக்கிற வலி நீங்கட்டும், நீங்குக. ஏன்னா உங்க நாக்கிலேருந்து பேசுறவர் யாரு? ஆண்டவர். உங்க குடும்பத்துல கடன் பிரச்சனையா? நற்கரனை நாக்கில் வச்சுட்டு சொல்லுங்க, என் குடும்பத்தில் இருக்கின்ற கடன் பிரச்சனை நீங்குவதாக. நடக்கும். ஏன்னா ஒரு சொல்லால
இறையாதே சும்மாருன்னு சொன்ன கடல்ல ஒரு பேர் அமைதி உண்டாயிடுச்சா இல்லையா? உண்டாடாது. அப்ப நாக்குல நன்மையை வச்சுக்கிட்டு நீங்க எது சொன்னாலும் நிச்சயம் நடக்கும். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாடம் சரியா எனக்கு புரியல அப்படின்னாக்கா அந்த பாடம் எனக்கு புரிவதாக நாக்குல நன்மையை வைத்து கொண்டு சொல்லுங்க, நிச்சயம் அது நடக்கும். ஏன்னா நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இறுதியாக ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். கறிக்கடைக்காரர், கத்தோலிக்க கிறிஸ்தவர், ஆனா பூசைக்கு வர்றது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட ரொம்ப பிஸி, கறிக்கடையில் ரொம்ப வியாபாரம். அப்போ அந்த ஊரில் ஒரு விதவை தாய், 2 பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல குழம்பு கூட வச்சு கொடுக்க முடியல. சரி, இவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார், அவர்கிட்ட கொஞ்சம் கறி கேட்போம், காசு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்கு, கறி கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்கார், நான் கறி கொடுத்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு. இந்த அம்மா ரெகுலராக பூசிக்கு வரக்கூடிய ஒரு தாய். நாங்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்காக நான் பூசியில் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு, நீ போய் அதை செஞ்சுட்டு நாளைக்கு வா, நான் கறி தரேன் அப்படின்னு இருக்காரு. அடுத்த நாள் இந்த அம்மா பூசைக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கு. ஆண்டவரே, அந்த கறி கடைக்காரரும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், பிஸ்னஸ் ஓகோன்னு இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து அந்த கறி கடையில் நிற்கிது. எனக்காக ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணேன். என்ன வேணும்னியோ அந்த சீட்டில் எழுது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அம்மா எழுதுறாங்க, கறிக்கடைக்காரரும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், கறிக்கடை பிஸ்னஸ் நல்லா வரணும் அப்படின்னு எழுதுறாங்க. அதை சுருட்டி ஒரு தராசு தட்டில் வச்சிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு அந்த அம்மாவை பார்த்து, இந்த சீட்டுக்கு எவ்வளவு எடை வருதோ அந்த எடைக்கு தான் நான் கறி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எழுதின சீட்டை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சின்ன பீஸு கறி எடுத்து இந்த சைடில் வைக்கிறார். தராசை தூக்கி பிடிக்கிறாரு, அந்த தட்டு கீழவே போகல, அப்படியே நிற்கிது. மறுபடி 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ கறி வரைக்கும் வச்சு பார்த்தாலும் அந்த தட்டு கீழே தாழ்ந்தே போகல. இந்த சீட்டுக்கு ஈக்குவலாகவே அந்த தட்டு நின்று கொண்டிருக்கின்றது. இதை பார்த்து எல்லா கறியும் தூக்கி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு, இனிமே நான் பூசைக்கு போகாம என் வேலையை நான் தொடங்க மாட்டேன்னு சொல்லி அன்னையிலிருந்து அவருக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்திருக்கின்றது. நடந்த ஒரு நிகழ்வு. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடி வரும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அன்னால் வாழ்க்கையில பிரச்சனை, ஆண்டவரை தான் தேடி வந்தார். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுவோம், பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணை ஆண்டவர் நம் குடும்பங்களை அவரை விதமாக ஆசீர்வதிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.